ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டெட்லாக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் ஒரு ரிசோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஸ் கிட்ட கேட்கும். அப்போ என்ன பண்ணும், அந்த ரிசோர்ஸ் அவைலபிளாக இருந்தால் அந்த ப்ராசஸ்க்கு அந்த ரிசோர்ஸ் அலோகேட் ஆகி அந்த ரிசோர்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணும். இந்த வேலை தான் ஒவ்வொரு ப்ராசஸும் அதோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணும். இங்கே டெட்லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ரோடுன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு 4-வே. இங்கே டிராஃபிக் சிக்னல் இல்லை. இந்த பக்கமும் ஃபுல்லாக கார் வண்டி நிற்கிது, இந்த பக்கமும் நிற்கிது, இந்த பக்கமும் நிற்கிது, இந்த பக்கமும் நிற்கிது. இந்த சைடு உள்ளது போனால் தான் இது இங்கே போக முடியும். இந்த சைடு ரிலீஸாக இருந்தால் தான், போக வழி இருந்தால் தான் இந்த வண்டி போக முடியும். மாதிரி இந்த சைடு பார்த்துருந்தா தான் இந்த வண்டி, அதே மாதிரி இந்த பக்கமும். ஆனால் எல்லா வண்டியும் அந்த பக்கம் போகிறதுக்காக வெயிட் பண்ணும், இந்த பக்கம் போகிறதுக்காக வெயிட் பண்ணும். ஃபைனலாக எந்த வண்டியாலையும் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெட்லாக் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே நம்மக்கிட்ட 2 ப்ராசஸ் இருக்குது, 2 ரிசோர்ஸ் இருக்குது. ப்ராசஸ் 1 கிட்ட ரிசோர்ஸ் 1 இருக்குது, அது ரிசோர்ஸ் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ப்ராசஸ் 2 கிட்ட ரிசோர்ஸ் 2 இருக்குது, ரிசோர்ஸ் 1க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அதாவது இந்த ப்ராசஸ் இதை வச்சிருக்கு, அதுக்கு ரிசோர்ஸ் 2 இருந்தால் தான் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ப்ராசஸ் 2க்கு அந்த ரிசோர்ஸ் 2வை வச்சுருக்கு. ஸோ இதை ரியல் டைமாக நம்ம எக்ஸாம்பிளில் சொல்கிறோம் அப்படின்னா, நான் இருக்கேன், என்கிட்ட ஸ்கேல் இருக்குது, நம்ம ஒரு ஜாமெண்ட்ரி ஒர்க் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட காம்பஸ் இருக்குது. எனக்கு ஒரு வட்டம் போட்டால் நான் பார்த்துட்ருக்க வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு கோடு போட்டால் நீங்கள் பார்த்துட்ருக்க வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஸ்கேல் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. காம்பஸ் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஸ்கேலை கொடுப்பீங்கன்ட்டு இந்த சைடு ஒரு ஆளும், காம்பஸை கொடுப்பீங்கன்னு இந்த சைடு ஒரு ஆளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் 2 பேருமே 2 பேர்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸையும் என்ன பண்ண மாட்டோம், ரிலீஸ் பண்ணவே மாட்டோம். இந்த சிச்சுவேஷனை தான் டெட்லாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெட்லாக்குக்கு நெசசரியாக 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், இன்னொன்று ஹோல்ட் அண்ட் வெயிட், இன்னொன்று நோ ப்ரீஎம்ஷன், இன்னொன்று சர்க்குலர் வெயிட். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா 2 இல்லைல்ல அதுக்கு மேலே உள்ள ரிசோர்ஸ்லாம் நான் ஷேரபிளாக இருக்குது. அதாவது ஒரு ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸை அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ முன்னாடி சொன்னால் அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் ஸ்கேல் வச்சுருக்கேன், நான் மட்டும்தான் அந்த ஸ்கேலை அந்த டயத்தில் வச்சுருக்க முடியும், நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சுக்க முடியாது. அப்படி இருந்தால் அது அங்கே டெட்லாக்கை க்ரியேட் பண்ணும். ஒருவேளை ஸ்கேல் காமனாக இருக்குது, நீங்கள் எப்போ தேவையோ அப்போ கோடி கழிச்சிக்கலாம், காம்பஸ் காமனாக இருக்குது, நான் எப்போ தேவையோ எனக்கு வட்டம் போட்டுக்கலாம், அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் அங்கே டெட்லாக்குக்கான வாய்ப்பு இருக்காது. ஹோல்ட் அண்ட் வெயிட் அதே தான். ஸ்கேலை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் காம்பஸ்க்காக. நம்ம அந்த ரிசோர்ஸை ஹோல்டு பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறோம். அந்த சிச்சுவேஷன் டெட்லாக் க்ரியேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் நோ ப்ரீஎம்ஷன். நோ ப்ரீஎம்ஷன்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த ரிசோர்ஸ் அந்த ப்ராசஸை விட்டு வெளியில் வரவே முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே டெட்லாக் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து சர்க்குலர் வெயிட். முன்னாடி சொன்னதே தான். ஸ்கேலுக்காக நானும் காம்பஸ்க்காக நீங்களும் ரவுண்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடியாது, ஆனால் ரிலீஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இந்த 4 சிச்சுவேஷன்ஸும் இருந்தால் அங்கே கண்டிப்பாக டெட்லாக் இருக்கும். அந்த செட் ஆஃப் ப்ராசஸ் டெட்லாக்கை ஃபேஸ் பண்ணும். இவ்வளோதாங்க டெட்லாக். தேங்க்யூ.